அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து எது இருக்கோ இல்லையோ வாகனம் இருக்கணும். வாகனம் இருக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து தான். இவங்க வாகனம் இருந்தா கூட அழகா எப்பவுமே சுத்தமா தொடச்சு வச்சுக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. 1. அதான் 2வது வந்து பணம் கையில ரொக்க பணம் இருக்கணும். இந்த 2 விஷயம் இருக்கணும். அல்லது கொடுத்து உதவி செய்யக்கூடிய ஒரு ஆள் இருக்கணும். இது 3 இருந்ததுன்னா நல்லது. இது 3 இல்ல அப்படின்னா, ஜாதகத்துல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சுக்கிரன் சரியான இடத்துல இல்லன்னு அர்த்தம். அப்ப அத பலப்படுத்திக்கிட்டோம். அதற்கு கோயில் போயிட்டு வந்தோம்னா, இவங்க நெனச்ச மாரியே லைஃப் ஸ்டைல் மாறும். என்ன கஷ்டமா இருந்தாலும் விலகும். அதாவது வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கான ஒரு சின்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். வாழ்க்கையில அவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க. இருந்தாலும் இன் டெப்த்தா வந்து ஜாதகத்த பார்க்கிறப்போ தான் வந்து அவங்களுக்கான ஒரு முழு விசாலமான ஒரு பலாபலன்கள ஆமா. வந்து இதுல பொறந்து திறமையெல்லாம் இருக்குது, கஷ்டப்படுறோம்னா, அது சுக்கிரன் எப்படி இருக்காருன்றத பொறுத்து தான் அவங்க லைஃப் ஸ்டைல் மாறும். அடுத்து சனிக்கிழமையில பிறந்தவங்களுக்கான இந்த அதாவது கிழமை நாதனுக்கான இந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? இப்ப சனிக்கிழமை பொறந்தா, சனிக்கிழமை காலையில சூரிய உதயம் ஆரம்பிச்சு, ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரிய உதயம் வரைக்கும் சனிக்கிழமை பிறந்தவங்க தான். இதுல பிறந்தவங்க சனியோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க. சனினால என்ன? உழைப்பு. உழைப்பு இருக்கணும். உழைப்பு. ஹார்ட் ஒர்க் பண்ணா, இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம் விருத்திக்கும். இவங்க நினைச்ச விஷயத்தையெல்லாம் சாதிச்சிடலாம்.